அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அரிமா மாவட்டம் 324-1 சியினுடைய விருதுகள் வழங்குகின்ற விழா. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. மொபைல் மேமோகிராம் வேன் இன்றைக்கு காவேரி மருத்துவமனையோடு இணைந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே பெண்கள் 2 லட்சம் பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்பக புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்படுகிறார்கள். இது டோட்டல் கேன்சர் 14% வருகிறது. அதை நோக்கில் கொண்டு இன்றைக்கு அரிமா மாவட்டம் 324 சியினுடைய மாவட்ட ஆளுநர் போஸ் அவர்கள் மற்றும் கேவிஜி அறக்கட்டளை இரண்டும் இணைந்து ஏறக்குறைய 75 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த வேனை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மொபைல் வேன் இன்றைக்கு சென்னை முழுவதும் பயணம் செய்து அங்கங்கு பெண்களுக்கு இது ஒரு மருத்துவம், ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களால் இது பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். மிக சிறப்பான ஒரு விஷயத்தை செய்திருக்கின்ற போஸ் ஆளுநர் அவர்களுக்கும் அவர் குழுமம் அவர்களுக்கும் நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நிறைய விஷயங்களை நாங்க பண்ணிருக்கோம். இத்தனை வருஷத்துக்கு நாங்க பண்றது அப்படிங்கிறது அடுத்து அது ஒரு சர்பாஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதை விட நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பட் இந்த வருஷம் விஜய் சாதிச்சதை நாங்க சாதனை தான் தருவோம். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம், நேரம் பத்தாது. இந்த ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சொல்றது இன்னொரு ஃபர்ஸ்ட் என்னன்னா 2150 மாவட்ட விருதுகள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மாவட்ட இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெருசாக கொடுத்துருக்கான்னு தெரியல. 2120 கமிட்டி போய் எவாலுவேஷன் கமிட்டியோட உட்காந்து ஆர்சிசி உட்காரும்போது ஒரே ஒரு அசைன்மெண்ட் மட்டும்தான். விருதுகள் மட்டும்தான் நம்ம இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. பாராட்டுகளும் விருதுகள் மட்டும்தான் நம்ம எல்லாம் இயக்கிட்டு. ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன், நல்லா பண்ணிட்ட போன் பண்ணி வாட்ஸ்அப்ல சொல்றது சின்ன ஒரே ஒரு இயக்கத்துக்காக மட்டுமே இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சேவையில பெருசா நாங்க மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கல. வாட் எவர் ரிப்போர்ட்டட் இன் எல்சிஐ இன்டர்நேஷனல் போர்ட்டல் என்ன இருக்கோ அதை தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த ரெக்கார்ட்ஸும் நம்ம எல்லாருக்கும் அதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் கேட்கலாம். நம்ம எல்சிஐல என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அந்த பேராமீட்டர்ஸ் தான் எடுத்துக்குவோம். இங்க யாருக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் பாரபட்சம் பார்க்கல அப்படிங்கிறத மனசாட்சியோடு நான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா எங்க ஆர்சி செஞ்சுக்கே தெரியும், என்கிட்ட யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன் கேட்கல. அவங்களுக்கு தெரியும் இவர் போய் கேட்டாலும் ஒரு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே கேட்கல. எனி ரெக்கமெண்டேஷன் நாட் டேக்கன் ஆன் எனி மெரிட், ஒன்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் தி சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் வாட் ஆர் ரிப்போர்ட்டட் இன் தி போர்ட்டல் ஹஸ் பீன் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஆல்மோஸ்ட் எல்லாரும் கொடுத்தோம். 98% கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் கொடுக்க முடியல, யாரையும் கவர் பண்ண முடியலன்னா இந்த பேராமீட்டர்லையும் வராமல் இருக்கீங்க. காலம் கண்டு விடவில்லை, இன்னும் நமக்கு டைம் இருக்கு, இன்னொரு 9 நாள் இருக்கு. 9 நாள் எனக்கு பண்ணி முடிச்சுன்னா அடுத்த வருஷம் அதே வாங்கி அவரோட அவார்ட்ஸ் தனியாக ஒரு அவார்ட்ஸ் வருஷத்துக்கு நான் கொடுத்துருவேன். நம்பிக்கை எனக்கு இருக்கு. எவ்வளவோ சேவை திட்டங்கள், சாஸ்திரம் கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், மெம்பர்ஷிப் க்ரோத்தா இருக்கட்டும், நியூ மெம்பர் அடிஷனா இருக்கட்டும், சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்படும். அந்த அவார்ட்ஸ் ரைட்டிங்காக கொடுக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் ஆஃப் மெம்பர்ஸ். நீங்க இல்லைன்னா இந்த மாவட்டம் கிடையாது, மாவட்டம் இல்லைன்னா பொது மாவட்டம் கிடையாது, பன்னாட்டு இயக்கம் கிடையாது. இயக்கத்தின் நாடி குறிப்பான பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், மாவட்ட தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாம் எல்லாரும் நமக்கு ஒரு கேட்டுக்கலாமா? அறநிலையில பருவம் பாரு. இப்போ எல்லா நிகழ்ச்சியுமே மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்பவுமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு அதேதான் நடந்தது. ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், இதுவரை எல்லாரும் இருந்து நீங்க பாராட்டணும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு அடுத்த வருஷம் பெரிய ஒரு பாராட்டுகளாக உத்வேகமா ஆரம்பிச்சிருக்கு. தயவுசெய்து இருந்து எல்லாருக்கும் நிறைய பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்ததில்லை, இந்த ஃபங்க்ஷன் வராது. இந்த நிகழ்வுகள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேசுறதுக்கு நிறைய இருக்கும். செந்தில் அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்கான்னு தெரியாது. நைட் 1 மணி
மணிக்கு 2 மணி வரைக்கும் எங்களை சேட் பண்ணி டெவலப் பண்ணி பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம போய் சேட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு எங்களை டெவலப் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ. அதே போல நிறைய பேர் வாட்ஸ்அப் டிசைன் பண்ணது அந்த வெண்டார்ல ஃப்ரைடே வாலண்டியர்ஸ் மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் சிபிகேட் பண்ணி பேக் போட்டு டபுள்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரையும் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க. யாரையும் பேசின நான் பாராட்டணும். கூட இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எப்போவுமே இதே மாதிரி பயணம் செய்வது குறிக்கொண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். 3 to 4 months மாவட்டத்தை சொல்றதா, கூட்டு மாவட்டத்தை சொல்றதா, பன்னாட்டு இயக்கத்தை சொல்றதா, ஓசோட வாழ்க்கையில சொல்றதா, டிவிஸோட பயணத்தை சொல்றதா தெரியாது. இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து தந்தையர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தந்தை அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து தாயை எவ்வளவு புனிதமானதா சொல்றோம். எவ்வளவு புனிதமானவங்க தாயை. அதை விட தந்தை இனிமையானவரை பார்க்கலாம். தோல் சுமந்து கனவுகளை சுமந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து செயல்படுறது தந்தை தான். பட் நாங்கெல்லாம் இங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மென்னா இருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கிற நீங்க தான். நீங்க எல்லாம் இல்லைன்னா நாங்க யாருமே கிடையாது. பெண்மையை போடுவோம், தாயின் கருவறை இறுதி அழைச்சக்கூடிய கல்லறையும் ரெண்டுமே இருக்குதான். இடைவாழ் இருக்க ஒரு சிறிய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. யாருக்காவது வந்து வெளிச்சமா இருக்கணும், அந்த வெளிச்சத்தை யாரு கொடுக்கலாம்? தாய்மைக்கு தான் கொடுக்க முடியும். நாம எல்லாம் சமீப காலத்தை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு புதுமையான நோய் கேன்சர் எனும் கொடிய நோய். அது நிறைய அவேர்னஸ் கிடையாது, ஸ்கிரீனிங் கிடையாது, நிறைய விஷயங்கள் இல்லை. இது ஒரு விஷயம் எனக்கு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு. என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணணுமா பார்த்தோம். அது வீட்டிலேயே டிஸ்கஸ் வந்துச்சு. Then we started talking of procuring a mobile screen brand fitted with mammographic equipments. சரி, இதை பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னும் நமது மாவட்டத்தில் இதுவரை இயங்கி கொண்டிருக்கும் பெரும்பான்மையான சேவை திட்டங்களை அங்கங்கள் தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எம்மோரா இருக்கட்டும், அண்ணாநகரா இருக்கட்டும், கவர்மெண்ட் அரசு இருக்கட்டும், லட்சரி இருக்கட்டும், எல்லா சங்கமும் கோர்ஸா இருக்கட்டும். விழாவிற்கு வருகின்ற முன்னாள் ஆளுநர் சந்திராஜ் அவர்களை வருக வருகிறேன். அவரோடு மோகன் நவீன் அவர்களையும் வருக வருகிறேன். பாராளுமன்றம் அவர்களை வருக வருகிறேன். எந்த ஒரு சங்கத்தால் நடத்தப்படும் நிரந்தர செயல் திட்டம் சிறப்பாக செயல்படுது. இது ஒரு விஷயமா எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறப்ப முதல் மனதை தோன்றியது செயல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மிக சிறப்பாக செயல் செய்து கொண்டிருக்கும் ஒரு சில நல்ல சங்கங்களில் எல்லாமே நல்ல சங்கம் தான். ஒரு சில சங்கங்களில் ஒன்றான லைன்ஸ் ஆஃப் கேவிசி சங்கத்தை நான் வாங்கணும். அதோட கோபாலகிருஷ்ணன் நான் பண்ற போது சொன்ன ப்ராஜெக்டை சார்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாங்க. கேவிசி சார்பில் ஃபர்ஸ்ட் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த கேன்சர் மொபைல் ஸ்கிரீன் அப்படிங்கிற மேல நாங்கள் எடுத்தோம். அதை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். அதோட காஸ்ட் கன்சரும் 75 lakhs. 75 ரூபாய்க்கு 75 லட்சம் மதிப்புள்ள அந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க மொபைல் கேன்சர் பேன் fitted mammography which is அது வந்து ரேடியேஷன் இருக்கு. நார்மலான பேன் ஆப்ரேட் பண்ண முடியாது. அது ஒரு மெடிக்கல் தான் பண்ணணும். ப்ராப்பரான மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், மெடிக்கல் பேக்கப் இருக்கணும். மூவிஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் காவேரி குடும்பத்தோடு இணைந்தோம். அவங்களோட சீரியஸ் கான்ட்ரிபியூட் ருபீஸ் 20 lakhs. 20 lakhs கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. காவேரி remaining have been collected from the hands of youngsters from various from to 4-1C. பல சங்கங்கள், பல தனிநபர்கள், பிளான்டிஸ்ட் எல்லாரும் கொடுத்து மீதமுள்ள தொகை சேர்ந்து இன்னைக்கு வாசல் எல்லாரும் பார்த்தீங்க. அந்த வேனை வந்து முழுமையாக தயார் செய்யப்பட்டு ஒரு 12 மணி தான் வேலை முடிச்சு மார்னிங் சென்னை ரீச். This land is now going to be dedicated to service proper இந்த வேனோட சிறப்பு அம்சங்கள் மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனையை பெற்றெடுத்து இலவசமாக செய்யப்படும். ஒரு கேம்ப் பெரிய லேடிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 50 கேம்ப் நம்ம பண்ணா கூட ஒரு 1000 லேடிஸ் வந்து ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு நம்ம காப்பாற்ற முடியும். 1000 குடும்பங்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளால முடியுது அப்படிங்கிறப்ப தேவையான கிடைக்கும். 20 அன்பான வீடுகளோடு 5,000 மெம்பர்ஸ் நான் டிஸ்ட்ரிக்ட் 1209 லேடிஸ் தான்
ஒரு கேம்ப் எடுத்து வேன் யூஸ் பண்ணி ஒரு கேம்ப் பண்ணிட்டாரு. முதல்ல நம்மளோட குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், உறவினர்களுக்கு யாரும் இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த இதுல வந்து என் பயணத்துல வந்து இன்னொரு உரிமையாக முன்னின்று செயல்பட்டது அப்படின்னு பார்த்தா என்னோட நான் சார்ந்த தாய் சங்கமான பீனிக்ஸ் அரிமா சங்கம். பீனிக்ஸ் அரிமா சங்கத்திற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பீனிக்ஸ் அரிமா சங்கத்தின் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பீனிக்ஸ் அரிமா சங்கத்தின் மூலமாக 14 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். எல்லா எல்லாரும் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பணத்தை சர்வீஸ் கொடுக்க போறோம். எல்லாரும் அந்த வேனை வந்து யூஸ் பண்ணுங்க, அதோட பயணத்தை நாம் தொடர்வோம் என்று கூறி நேற்று கூட வேனை லான்ச் பண்ணோம் அப்படின்னா சயின்ஸ்ல ஒரே ஒன்று மட்டும் சாதிக்க முடியும். சயின்ஸ்ல இருந்தா எதை எப்ப நடந்தாலும் சாதிக்க முடியும். நேற்று நைட்டு தான் செய்தியிலிருந்து காமிக்ஸை கொடுத்தேன், யுவராஜை கொடுத்தேன், வேனை லான்ச் பண்ணோம். எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. வண்டி எப்போ வருதுன்னு லான்ச் பண்ணோம். அதெல்லாம் டிசைன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா காமேஷ் எங்க ரொம்ப நன்றி நன்றி. 2 நாளா என் கூடவே இருந்து ஐடி தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் பேசிங் த பேஷன். ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கூட நாங்கள் தொடங்கியிருக்கோம். வருமானங்கள் இது போன்ற சேவை திட்டங்கள் கட்டாயமாக போகும் தொடர்ந்து நடைபெறும். மிக சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அதன் மூலம் பல்வேறு பயனாளிகளுக்கும் பல்வேறு விருதுகளை வழங்க வாய்ப்பளித்த மீண்டும் ஒரு முறை பாபு அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டியும் கூறிக்கொண்டு உங்களிடம் உங்கள் நிறைய வருடத்தில் பெற்றுள்ளார். திரும்ப வருவேன் சொல்லிட்டு வாழும்போது அன்னதானம், உயிர்காக்க அன்னதானம், இருந்ததை முடிந்தால் அன்னதானம் முதற்தானம் செய்வோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி வாழ்க்கை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோத்திராம். நான் லைன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 3241C லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை ஸ்கைலைன் என்ற கிளப்ல மெம்பரா இருக்கேன். இந்த வருஷம் ஜோன் சேர்பர்சன் இருக்கேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 12 ரீஜன் சேர்மன் இந்த மாதிரி இருக்காங்க. 12 மண்டலங்கள் இருக்கு. அதாவது 24 அதுக்கு சேர்ந்த ஜோன்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஜோனுக்கு தலைவர் நான். இன்னைக்கு வந்து இந்த வருஷத்துடைய சேவைகள்ல எல்லாரும் பரிசு வாங்கினவங்கள இன்னைக்கு விருது வழங்கப்படுகிறது. மொத்தம் 2000 சில்லற விருது வழங்கப்படுகிறது. இதில் வந்து ஹங்கர், என்விரான்மெண்ட், ஹெல்த் கேர், என்விரான்மெண்ட் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சேவை செஞ்சவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த விழா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக சிறப்பாக நடத்தியவர்களுக்கும் சங்கங்களுக்கும் இன்று பரிசல் விழா நடந்திருக்கிறது. இதன் தலைவர் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர் போஸ் என்ற அவர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதே வேளையில் நாங்கள் 75 லட்சம் ரூபாய் செலவில் கேன்சர் மேமோகிராபி டிடெக்ஷன் பற்றி அனாலிசிஸ் சர்வீசஸ் கோசரம் ஒரு வேன் அவர் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணி அதை வந்து கமிஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை மக்கள் அனைவரும் சென்று பயனடைய வேண்டிக் கொள்கிறோம். நாங்க ஒரு 100 மெம்பருக்கு மேல இருக்கோம். போத் men and women form the club. Lions Club பண்ணாலே சர்வீஸ் மோட்டிவேட்டட். எங்க கிளப் தான் இந்த டைம் மேக்ஸிமம் ஐ திங்க் கிராண்ட் ப்ரீ மாதிரி எல்லாம் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்றாங்க. பிரசிடென்ட் சீமா மேடம் வந்து பேசுவாங்க. We have been very, very fortunate to be heading this team, and the entire support our Skyline has given us tremendous success. We have done more than 235 projects. We have touched nearly 25,000 lives, and the best part to say is that we have really touched all the thrust areas of our governor, from the environment to raising the food bars and all the bars what we were expecting to do. So I'm really delighted and very fortunate